நான் கேக்குதா? ஹலோ சொல்றா கேக்குது. நான் இது மாஸ்டர்ஸ் லைவ் நான் க்ளைம் பண்றேன். நான் செக் பண்ண மாஸ்டர் டீம் மாஸ்டர் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். ஆமா ஆமா எனக்கு ஃபுல்லா ஸ்மோக் என்னோட இதுல. சரி ஸ்மோக்ல நீங்க பாத்தீங்களே, பார்த்தேன் குளோபல் ஆங்கிள் பார்த்தேன். ஆனா முதல்ல அவன் நீங்க இருந்து தெரிஞ்சுதான் மோட்டர் போட்டுட்டு இருந்தான். சோ மேபி அது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே அடிச்சிருக்கோம்ல. நான் அடிக்கவே இல்ல, ஸ்மோக்ல தான் ஃபுல்லா அடிச்சான். நான் என்னோட பிஓ உங்களுக்கு அனுப்புற பாருங்களேன். அனுப்பு லெஃப்ட்ல நான் அடிக்கிறேன். வாட்ச் அவுட். முடி போட்டுங்க நீங்க ஸ்மோக். இருங்க ப்ரோ. வாட்ச் அவுட். மரத்துல இருந்தாங்க. இருக்கு. ஒரே ஒரு ஸ்மோக் தான் இருக்கு. ரைட் மரத்துல ஒருத்தருக்கான் பாத்து. லெஃப்ட் மரத்துல மாஸ்டர், ரைட் மரத்துல ரவுடி. ஓகேவா? ஓகே. உங்க ரைட் அந்த ப்ரோ இது எப்படி ப்ரோ? இங்க பாருங்க ப்ரோ, இவனை வாத்தா எப்படி ப்ரோ இது? வாட்ச் அவுட். ஃபுல் ஸ்மோக்ல இருக்க ப்ரோ. எப்படி ப்ரோ இதெல்லாம் அடிக்க முடியும்? உம்மால வெறியாவது ப்ரோ இதெல்லாம். ஃபுல் ஸ்மோக் ப்ரோ. வியூ பாருங்க ப்ரோ. நான் ஒண்ணே சொல்லட்டுமா? சொல்றா. மாஸ்டர் வந்து ஈஷோட வியூ தெரியவே தெரியாதுன்னா ஃபுல் ஸ்மோக் பிளஸ் வந்து நான் மாஸ்டர் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனுக்கு வந்து ஈஷோ வந்தது தெரியாது. ஆனா ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது டைரக்டா ஈஷோ மேலதான் ஸ்கோப் போட்டு அடிச்சான். நான் அதனாலதான் கேட்டேன், நீங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் கூட அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆவே இல்லையே ஈஷோ. லைட்டா கூட தெரியலண்ணே. சாயாச்சு ஓப்பன்ல ஓடி வந்து படுத்தாரு. பின்னாடி இந்த ரோமியோக்கு தெரியும், ஆனா முன்னாடி இருந்த மாஸ்டருக்கு ஈஷோ இருந்தது தெரியவே தெரியாது. மதன் ப்ரோ அவனை கூப்பிடுங்க. அவனை சொல்றா. மதன் ப்ரோ அவங்க டீம்மேட்டே கூப்பிட்டு கேளுங்க மதன் ப்ரோ. 3 பேரையும் கூப்பிடுங்க. அவங்க டீம்மேட் வாங்க. அவங்க டீம்மேட் யாரு? ரவுடி ஓபி எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க. ஸ்பார்க் ப்ரோ. என்னடா ஸ்பார்க்? எங்கடா 8 பேட் போடுங்க. நான் இன்வைட் பண்றேன் ப்ரோ. 8 பேட் போடுங்க. இவங்க டீம்மேட்டுக்கு எப்படி தெரியும்? இது என்ன ஒரு டைமா போயிடுச்சு. அவன் ஆன்லைனா இல்லையா மாஸ்டர்ஸ் லைவ்? ஏன்னா அன்னைக்கு நான் கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ தான் அனுப்பிச்சு விட்டான். இந்த மாதிரி நான் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. லைவ்ல விளையாண்டாரு ப்ரோ. பட் ஆனா ரொம்ப என்ன சொல்றது கான்ட்ரோவர்சியா இருக்கு. அதனால டீம்மேட் 3 பேத்துக்கும் இது வரக்கூடாதுல்ல. அதனால எதுனாலும் தெளிவா சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, எனக்கு அது தெரியல, இது எல்லாம் சொல்லக்கூடாது. வாட் இஸ் ஹேப்பனிங் அதான் சொல்லுங்க. உங்க 3 பேத்துக்கு கூப்பிடுங்க. ஏன்னா மாஸ்டர் உன் டீமே உன்னை கிளைம் பண்ணுது, நீ ஹேக்கர்னு. அதுதான் ப்ரோ டிவைஸ் கேட்டுருங்க ப்ரோ. நான் லைவ்லயே தான் இருக்கேன். அப்படியே ஹேண்ட் கேம் வச்சிருக்கியா? இன்னொரு மொபைல் இருக்கு ப்ரோ. இன்னொரு மொபைல் இருக்கா? ஷாரன் இவன் கூட நீ டிடிஎம் விளையாடுறியா? ஓகே நான் டன். ஓகே வா. விளையாண்டுருக்கேன். சரி ஓகே வா வா வா. ஹேண்ட் கேம் ஆன் பண்ணு. டிஸ்கார்ட் வா. நீ எப்படி ஸ்பாட் பண்ண? யாரோ ப்ரோ? ஈஸ்வாவ மாஸ்டர்ஸ் லைவ் அதேதான். மாஸ்டர்ஸ் லைவ் போடல வரவே இல்லையே. லைவ் பீச் மெயின் போடு. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க ப்ரோ. லைவ்ன் போடு. சரி நீ எப்படி ஸ்பாட் பண்ண? நீ எப்படி ஸ்பாட் பண்ண? சாய் ப்ரோ நீ வெளிய ஸ்மோக் வெளிய வந்துட்டு தான் ப்ரோ போனாரு அவரு. ஏ லைவ் வெளிய வந்துட்டு தான் போனாரு. சரி இது ஒரு மேட்டர்ல சொல்றேன். அப்புறம் ஸ்மோக் வெளிய வந்துட்டு போயிருக்காரு. இது பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. வில் செக். நான் மாஸ்டர் தான் லைவ் லிங்க் எல்லாம் அனுப்பிடுவா மதன். ஓகே உனக்கு நீ என்ன சொல்லு? என்னாச்சு உனக்கு சொல்லு, பேசு. மாஸ்டர்ஸ் லைவ் ஸ்பெக்டேட் பண்ண என்னாச்சு? இல்ல மாஸ்டர்ஸ் லைவ் தான் ஸ்பெக்டேட் பண்ணேன் ப்ரோ. சரி உனக்கு எப்படி தெரியுது சொல்ற? உனக்கு எப்படி தெரியுது? நீ என்ன யோசிக்கிற? இல்ல ப்ரோ நிறைய அலிகேஷன் வருது இல்ல அவர் மேல. எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நீ ஸ்பெக்டேட் பண்ணல, நீ பார்த்தல அந்த கேமை, நடிக்காத. அந்த ஸ்பெக்டேட் பண்ணல கேமை பார்த்தல, என்ன நடந்துச்சு இப்போ? என்ன தெரிஞ்சிச்சு? அவர் ஆளே தெரிஞ்சாரு ப்ரோ. சாய் ப்ரோவா இல்ல ஈஷோ ப்ரோன்னு தெரியல. பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு அவர் வந்தது. லைவ் லிங்க் அப்படியே உங்களுக்கு அனுப்பிட்டேன் மதன். நான் பாத்துட்டேன். நான் எனக்கு எப்பவுமே தெரியும். நான் அன்னைக்கே உன் லைவ் பாத்துட்டேன். அடிக்கும் போது நாங்க ஸ்மோக்குள்ள தான் இருந்தோம். ஸ்பார்க்
இரு அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் அவ்வளவு அவசரம் எல்லாத்துலயும்? அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பாத்துட்டு இருக்கேன் நான். ப்ரோ அவர் ஸ்டார்டிங்கே வந்துட்டு அவங்க போயிட்டாரு ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப லேட்டா தான் அடிக்கவே செஞ்சீங்க. அந்த இடத்துல இல்லடா இல்ல நீ பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு, அவன் மேல தப்பு இல்ல கிடையாது. அந்த ஸ்மோக்ல அவன் தெரியும், லைவ் பாத்துட்டு நீ பாத்துக்கலாம். சாய் உனக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் பாரு. அவன் ஸ்மோக்ல அவன் தெரியுறான், வெளியே வந்து தான் உள்ள போயிருக்கான் அவன். ஏன்னா போய் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ இந்தா உனக்கு அமிச்சிட்ட பாராடி, நீ ரீப்ளே பண்ணி பார்த்துக்கடா. நீ ஸ்மோக்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் உள்ள போயிருக்க. நீ உள்ள போயிட்டு வந்த பிறகு தான் அந்த இடத்துல தான் ஸ்ப்ரே பண்றோம். அதுதான் 2-3 ஸ்ப்ரே வந்து வெளியே போயிட்டு அப்புறமேட்டு தான் அவன் பட்டிருக்கு, ஸ்ட்ரைட்டா அடிக்கல. சாய் இந்த பக்கம் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அவன் பாரு, நீ பாரு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பின்னாடி ரீப்ளே பண்ணி பாரு. அவன் அடிச்சது அவனை ஈஷோ வந்து ஸ்மோக்ல இருந்து வெளியே வந்துட்டு அப்புறமேட்டு ஸ்மோக்ல இருந்து உள்ள போயிருக்கான். அவன் அதை ட்ராக் பண்ணி தான் அடிச்சிருக்கான். ஸ்லோ மோஷன் கூட வச்சு பார்த்துக்கோ, 0.25 கூட. ஏன்னா நானுமே இப்போ குளோபல் வியூவில் தான் இருந்தேன், அதனால தான் நான் வந்து அவ்வளோ ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா அவன் போயிட்டு தான் வந்தான். இவன் இருக்கும்போது நாங்கள் ஸ்மோக்குள்ள தான் இருந்தோம். ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவரோட வியூல வந்து பார்க்கும்போது ஃபுல் ஸ்மோக் என்ன ஈஷோ வந்து இவன் வந்து லைவ்ல இருக்கான்ல இப்போ இவன் வந்து லைவ்ல இருக்கான்ல சரியா? இவன் வந்து லைவ்ல இருக்கான்ல, அவனோட லைவ் வியூஸே நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகேவா? இன்னொரு ஸ்மோக் போடுற வந்துட முடியுமா? இவன் சொல்லிட்டான் 2 மேன். ப்ரோ எனக்கு படுத்தா தெரியாது ப்ரோ, நான் பார்த்துட்டு ஓகே கைஸ் பார்த்துக்கோங்க. ஜூம் எப்படி பண்றது? சாய் பாத்துட்டியா அவன் ஸ்மோக்ல எப்படி விசிபிள் ஆகிறான், வெளியே வந்துட்டு உள்ள போனது பாத்துட்டியா இல்லையா? அவன் வந்து போய் அதே அவன் படுக்கிற வரைக்கும் விசிபிளா இருக்கும் பாரு, ஸ்மோக்ல இருந்து வெளியே போய். படுக்கிற இடம்லாம் விசிபிள் இல்ல ப்ரோ. லைக் அதான் ஓடி உனக்கு நீ தான் ட்ராக் பண்ணுவல்ல, உனக்கு தெரியும்ல அவன் எங்க இருக்கான்னு. அங்க இருந்து வந்து இப்போ நமக்கு தான் அந்த ஸ்மோக் வந்து இதா மாதிரி இருக்குல்ல. நீ ஸ்லோ மோஷன்ல பாரு, ஃபர்ஸ்ட் 2-3 ஷாட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அடிச்சிருப்பான் மேல. நான் தான் ஸ்மோக் விட்டு வெளியே வந்தேன், அதனாலதான் எந்தக்கு எதுவும் லவர் வியூல தான் லைக் 2 டபுள் ஸ்மோக் இருக்கு. பாத்தில எவ்வளவு புல்லட் ஃப்ரீ ஃபயர் இருக்குன்னு பாத்தில. ஸ்லோ மோஷன்ல பாரு, அவன் 15 புல்லட் மேல ஃப்ரீ ஃபயர் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த புல்லட் வந்து உனக்கு தெரியும்ல, நம்ம ட்ராக் பண்ணுவோம்ல, ஸ்மோக்ல வந்து பட்ட உடனே நமக்கு வந்து இந்த கிளிப் தெரியும்ல நமக்கு இது பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ராக் பண்ணி அடிப்போம்ல, அதை தான் அவன் பண்ணியிருக்கான். ஆனால் உங்களுக்கு சந்தேகம் வந்தது தப்பு இல்லை, ஏன்னா வந்து நீங்கள் ஸ்மோக்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கு. பட் ஆனால் அவன் லைவ்ல வந்து நீங்கள் அவனை போய் பார்த்தோன்னே அது தப்பு இல்லை, நாட் அ பிக் டீல். பட் இருந்தாலும் நீங்களும் அதை பார்க்குறது சந்தேகம் தான், பார்க்குறது நல்லது தான். நீ ஸ்லோ 0.25 பாரு, அப்போ தான் உனக்கு இன்னும் நல்லா புரியும். 0.25 பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியும். அது நீ எங்கேருந்து போய் வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகி நின்று போய் படுக்கிற அளவுக்கு வந்து தெரியும் உனக்கு அங்கே. ஆனால் ஜூம் தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே கை. ஜூம் பண்ணுறது எப்படி ஆப்ஷன் அது? அங்கே பாருங்க விசிபிள் ஆகிறானா நம்ம ஈஸ்வா, பாத்தியா சாய்? அவனே போய் வெளியவே நில்லுவான், அங்க நிப்பான், வெளியவே போய் நின்னுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவான். லைவ்லயே அது காட்டுது கைஸ். இங்க பாருங்க என்னோட மவுஸ் பாயிண்டர் பாருங்க. ஏதாவது பண்ண முடியுமா, இதெல்லாம் காட்ட முடியுமா மவுஸ் பாயிண்டரை? இப்படி இங்க பாருங்க தெரியும். ஜூம் பண்றது தான் ஆப்ஷன் தெரியல எனக்கு. கண்ட்ரோலா இல்லையே, ஜூம் பண்ண முடியல. தெரியுதா கைஸ்? இங்க பாருங்க போறான், இங்க பாருங்க ஈக்ஷோ பாருங்க, இங்கேருந்து போறான்,
போய் படுக்கிறான் இங்கே, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவன் மார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அவன் ப்ரீ ஃபயரே பண்ணலாம். உனக்கு கிளியராடா? சாட்டிஸ்ஃபைடா உனக்கு? ஆமா ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா, அவ்வளோதான் முடிச்சு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் முடிச்சு. ஸோ ஏன் தப்பா எடுத்துக்காத மாஸ்டர் ப்ரோ. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிளைம் ஆர் ஆல்வேஸ் வெல்கம், அது தப்பே கிடையாது. அவனுமே ஸ்போர்ட்டிவ் எடுத்து தான் பார்த்துருவேன். ஓகே ஓகே, வெல் பிளேட்ரா, வெல் பிளேட் கைஸ். பாய். பாய்டா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.